இப்போ பைபிள் குவிஸ். வேதத்தில் தம்பதிகள் கேள்விக்குள் கேள்வி. இங்கே உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறவர்கள் வந்து வேதத்தில் உள்ள தம்பதிகள். இவங்க வந்து தங்களை அறிமுகப்படுத்துவாங்க, ஆனால் இவங்க அவங்களுடைய பெயர்களை சொல்ல மாட்டாங்க. இவங்க தங்களை அறிமுகப்படுத்துறது மூலமாக இவங்க யார் அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க ஃபஸ்ட்டு க்ளூ கொடுத்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவங்க முழுவதுமாக தங்களை அறிமுகப்படுத்தின பிற்பாடு ஆன்சர் தெரிஞ்சவங்க ஃப்ரண்ட்டில் வந்து ஆன்சர் சொல்லணும். நான் ஒரு கேனியன் வகுப்பை சார்ந்தவன். நான் ஒரு கேனியன் வகுப்பை சார்ந்தவன். நாங்கள் ஒரு கர்வாலி மரம் பக்கத்தில் கூடாரம் போட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். என் மனைவி ரொம்ப தைரியசாலி. ஏன்னா சத்தமே இல்லாமல் ஒரு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. என்ன பார்க்குறீங்க? கொஞ்சமாவது புரிஞ்சுதா? ஒரு சின்ன பொருளை வச்சு ஒரு உயிரே எடுத்துட்டேன். இதில் வந்து மைக்கில் சொல்லணும். 2 பேர் பேரையும் சொல்லணும். தம்பதிகளாக வந்திருக்கிறாங்க, 2 பேரோட பேரும் சொல்லணும். ஜாயல். ஓகே, சகோதரருடைய ஒரு கொஸ்டின். மரியாளுக்கும் யாக்கேலுக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னு தெரியுமா? யாக்கேலுக்கும் உள்ள ஒற்றுமை வந்து ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். அந்த ராஜாங்க, என் கணவர் ஒரு காரியத்துக்காக ஆசைப்பட்டாரு. அது தப்புன்னு தெரிஞ்சுமே நான் நிறைவேற்றினேன். அதனால என் சந்ததிக்கு எவ்வளோ கொடூரமான காரியம் நடந்தது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு பயந்து ஒரு தீர்க்கதரிசியே ஓடி ஒளிஞ்சாருன்னா பார்த்துக்கோங்களேன். கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து ஆன்சர் சொல்லுங்க. ஆஹாப் ஜெசபேல். வெரி குட். எசபேலுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்ச அந்த தீர்க்கதரிசி யாருன்னு தெரியுமா? எலிஜா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் ஒரு ஆசாரியன். எங்கள் அப்பா பேர் ஆரோன். நாங்கள் கர்த்தருடைய சகல கட்டளைகளின்படியும் நியமங்களின்படியும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தோம். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் சாராள், புதிய ஏற்பாட்டில் நாங்கள். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் சாராளுக்கும் எங்களுக்கும் ஒரு ஒத்துமை உண்டு. நாங்கள் யாரு? சிஸ்டர் வந்துட்டாங்க. மைக்கில் சத்தமாக சொல்லுங்கள். சகரியா எலிசபெத். வெரி குட் வெரி குட். 2 கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கும் ஆன்சர் சொல்லிடுங்க. இந்த சகரியாவோட பேசிய தேவதூதன் பேர் தெரியுமா? வெரி குட். சகரியாவின் மகன் வந்து யாருடைய ஆவியும் பலமும் உடையவனா இயேசுவுக்கு முன்னே நடப்பான்? வெரி குட், சூப்பர் சூப்பர். கிளாப் பண்ணலாம்.